வணக்கம். 3/1/2026 சனிக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். எந்த விதத்தில் வேலை செய்தாலும், எந்த விதத்தில் பயணம் செய்தாலும் மிகவும் பொறுமையும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். மற்றபடி தெய்வீக அருள், தெய்வ கடாட்சம், நல்லோர்களின் ஆசியம், அரவணைப்பும் கிடைத்து அனைத்து வகையான நன்மைகளும் பெறக்கூடிய நாள். நடராஜர் சிவகாமி சுந்தரியுடைய பேரருளால் இன்றைய நாள் மிக பிரகாசமான பலனை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். ரோகிணி அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய நாள். மிருக சீரிசம் சர்வ காரியம் ஜெயமாக நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேற, எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். சர்வ சங்கட்டங்களும் விலகும், சர்வ சிக்கல்களும் விலகும், சர்வ காரியமும் கைகூடி வரும். அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மிதனராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயம். திருவாதிரை சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிப்பதால் மிகவும் பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே அனைத்து வகையான பலனும் வந்து சேரக்கூடிய நாள். புனர்பூசம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். நண்பர்களை, அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடக ராசி பலன். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். அனைத்து வகையான செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் வந்து சேரும். அதே நேரம் செய்யும் வேலையில் கவனமோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களை உருவாக்கும். அதனால் மிகவும் கவனம் தேவை. மிக மிக பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் மாதம் சர்வ காரியம் ஜெயமாகும். பூசம் நினைத்து நிறைவேறு, எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நினைத்த அமைப்புகள் மன சாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய நாள். ஆயில்யம் அனைத்து வகையிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும். சிறிய தவறுகளோட பெரிய அளவுக்கான மனசங்கட்டத்தில் உருவாக்கும். செய்யும் வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் கவனமுடன் கையாள்வது மிக மிக நன்று. நண்பர்களே, இன்றைய உங்களுடைய அனைத்து காரியங்களும் செயல்பட ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானையும் பார்வதியும் வழிபட சர்வ காரியம் ஜெயமாக. அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துளாராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.